டேய் ராஜு, அந்த வீடு என்னடா விசேஷம்? ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கு. அந்த ஐயாவோட சின்ன மகன் அவன் சொத்தெல்லாம் பிரிச்சு தர சொல்லிட்டு எங்கேயோ போனாம்ல, இத்தனை மாசம் கழிச்சு இப்பதான் திரும்பி வந்திருக்கானா. அதுக்குதான் அந்த கொண்டாட்டம். மகன் வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப சம்பாதிச்சுட்டு வந்துட்டான் போல. அட நீ வேற, கொண்டு போன பணத்தெல்லாம் அழிச்சிட்டு சாப்பாடு கிடைக்காம பசியா ஊரெல்லாம் சுத்திட்டு பண்ணி மேய்க்கிற வேலை தான் கிடைச்சதான். அடா அநியாயமே. அப்புறம் என்ன, பண்ணி தின்ற தவிட்ட தான் தின்னானான். அச்சச்சோ, இது தேவையா அவனுக்கு? அவன் தவிடு தின்றதை பார்த்த எஜமான் அவனை அடிச்சு விரட்டிட்டாரான். அப்படியாக்கும். அப்புறம் எங்க போனா? அந்த குளத்திலே வீடு தேடி வந்துட்டான். அவங்க அப்பா காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டிருப்பான் போல. அந்த ஐயா திரும்பி வந்த தன் மகனை வரவேற்று அவனுக்காக ஒரு பெரிய விருந்தே ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? சரி வா, நம்மளும் போலாம். ஏ குமார், ஜோஸ் வாங்கப்பா. காணாம போன என் இளைய பையன் திரும்ப வந்துட்டான். அப்படியாயா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அவன் எப்போ வருவான் நீங்க எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கல்ல? ஆமா, அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போடுங்க, நல்ல விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன ஐயா? அப்படியே செஞ்சிருவோம்யா. சாம் சாம்னு கலக்கிறோம்யா. ஏ சுப்பையா, ஏ குமார், ஏ ஓடியாப்பா, ஏ ஓடியா ஓடியா. ஹலோ, வணக்கம் கனகராஜ். காணாம போன என் இளைய பையன் திரும்ப வந்துட்டான்ப்பா. ஆமா, பெரிய விழா கொண்டாடணும், வீட்டெல்லாம் கொஞ்சம் அலங்காரம் பண்ணணும்ப்பா. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்கப்பா. ஹலோ, சமையல் ஸ்டீஃபனா? என் வீட்டில் ஒரு விசேஷம்ப்பா. என் இளைய மகன் காணாம போயிருந்தான். எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? உனக்கு தான் தெரியுமா. இன்னைக்கு காலையில் அவன் திரும்ப வந்துட்டான். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதனால ஒரு நல்ல விழா கொண்டாடணும், வகை வகையா சமையல் பண்ணணும், ஒரு கொளுத்த கண்ணுக்குட்டி அடிக்கணும். கொஞ்சம் வாப்பா. ம், ஆமா, வந்துரு வந்துரு. மகனே வா, கிளம்பிட்டியா? ஆமா கிளம்பிட்டேன்ப்பா. என்ன, இந்த மோதிரத்தை போட்டுக்க. பா வேண்டாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா, நீங்க காட்டுற அன்புக்கு நான் தகுதியே இல்லப்பா, வேண்டாம்ப்பா. என்ன மகனே இப்படி சொல்லிட்ட? காணாம போன நீ திரும்ப வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். வா போகலாம், விருந்துக்கு போகலாம். டேய் ராஜு, சாப்பாடுலாம் பிரமாதமா இருந்ததுலடா. மகனை பார்க்க ராஜகுமார் மாதிரிலாம் இருக்கான். எனக்கு இயேசு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. மனம் திரும்பும் ஒரு பாவின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்பது. ஏசு அப்பாவை விட நம்ம பாவத்தை மன்னித்துக்கொள்ளும் கேட்டோன்னா உடனே மன்னித்துக்கொள்வார். எவ்வளோ அன்புள்ள தகப்பன். இந்த விபிஎஸ்ல இயேசுவே ரட்சிப்பின் வாசல்னு நல்லா சொல்லி தராங்க. வா நம்மளும் போவோம்.